கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து மகா பரிசுத்தமுள்ள தேவனை நாம் துதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் இந்த வாரம் நம்ம நிருபங்களின் சுருக்கம் 83 எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 17 நம்ம தியானிக்கிருக்கிறோம். ஸோ கடந்த வாரங்களில் நம்ம பார்த்துட்ட பகுதி நம்ம கவனிக்கும் பொழுது பிரதான ஆசாரியன் குறித்து பேசிகிட்டு இருந்தார். அதே போல் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆசாரியனை குறித்து பேசுகிறார். மெல்கி சேதேக்கு குறித்து பேசுகிறார். அந்த மெல்கி சேதேக்கு ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியராகவும் இருந்தார். ஆபிரகாம் அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கினார், காணிக்கை கொடுத்தார் அப்படிங்கிற அந்த விஷயங்களெல்லாம் நாம் பார்த்தோம். ஸோ அது கடந்த வாரத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. ஸோ 10ஆம் வசனம் வரைக்கும் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் பேசிட்டு வந்தவர் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்குறார். எபிரேயர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சில ஜனங்களை பார்க்குறாரு. ஸோ அதில் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ தூரம் அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்கள், ஆழமான சத்தியங்கள், எச்சரிப்புகளை வசனங்களின் மூலியமாக அவர் கொடுத்துட்டு வந்துட்டாலும், அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் இவர் பேசுனதை கேட்குறதுல எப்படி இருந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மந்தத்தனம் உள்ளவர்களாக இருந்துட்டாங்க. ஒரு டல்னஸ், ஒரு மந்தத்தனம் அவங்க மத்தியில் இருந்துச்சு. ஸோ அதை அவர் கவனிக்கிறார். அதை கவனிச்சுட்டு தான் 11ஆம் வசனத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இன்றைய தினத்தில் நாம் 11லிருந்து இந்த ஒரு பகுதி 5ஆம் அதிகாரத்தில் நிறைவு செய்ய போகிறோம். 11லிருந்து 14 வரைக்கும் நம்ம தியானித்து இந்த 5ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிறோம். ஸோ இந்த ஒரு பகுதிக்கு நாம் தலைப்பு கூட பார்க்கும் பொழுது காலத்தை பார்த்தால், ஒரு 3 புள்ளி. காலத்தை பார்த்தால், இது வசனத்தினுடைய ஒரு பகுதி தான். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவாங்க. ஸோ அதனால நம்ம தலைப்பாக நம்ம கவனிக்கிறோம். ஸோ இந்த தலைப்புக்கும் நம்ம பார்க்கக்கூடிய சத்தியத்திற்கும் ஒரு ஆழமான ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம இந்த பாடத்தின் முடிவில் நம்ம உணரலாம். ஸோ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது, இந்த மெல்கி சேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ மெல்கி சேதேக்கை பற்றி தான் அந்த 10ஆம் வசனம் வரைக்கும் அவர் பேசினார். ஸோ அதை பேசிட்டு இங்கே சொல்கிறாரு, அந்த மெல்கி சேதேக்கை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக விரிவாக பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியினால் அதை விளங்க பண்ணுவது அரிதாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் கேள்வியில், அதாவது கேட்கறதுல எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, மந்தத்தனம் உள்ளவர்களாக, ஒரு டல்னஸ் உடையவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால அந்த விஸ்தாரமாக பேசினா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று குறைவாகத்தான் இருக்குது, உணர முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம பொதுவாகவே ஒரு குழந்தைகளை கவனிக்கும் பொழுது அந்த ஒரு டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கேட்டுக்கிட்டாலும் அவங்க அந்த திருப்பி சொல்லக்கூடிய பதில் சொல்லக்கூடிய முறைகளில் ஒரு விதமான ஸ்லாக்னஸ், ஒரு டல்னஸ் இருக்கும். ஸோ மந்தத்தனம் இருக்கும். ஸோ மந்தமாக இருப்பாங்க. ஸோ நிறைய எச்சரிப்புகள் கொடுத்துட்டாலும் அந்த குழந்தைகள் அந்த மந்தத்தனத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வருவாங்க. ஸோ அது போல தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக பிரம்மாண்டமான சத்தியங்கள் சொல்கிறார். மெல்கி சேதேக்கு குறித்து அதான் சொல்கிறார் பாருங்க, விஸ்தாரமாக பேசலாம். ஏன்னா விஸ்தாரமாக பேசுகிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குறதுல மந்தமுள்ளவர்களாக இருக்கிறதுனால நான் அதை புரிந்து கொள்வதில் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அறிவுரை சொல்கிறார். ஸோ இந்த டல்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஒரு எச்சரிப்பை கொடுக்குது அப்படின்னா, ஒரு மந்தத்தனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு, மந்தமுள்ள இருதயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஒரு எச்சரிப்பு கொடுக்குதுன்னா, ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு மந்தத்தன்மை இருக்கக்கூடாது. ஒரு சுறுசுறுப்பாக, இன்னும் நம்ம ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா, ஒரு ஆவியில் அனல் உள்ளவர்களாக, ஒரு உற்சாகம் உள்ளவர்களாக, ஒரு சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இந்த டல்னஸ் அப்படிங்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எவ்வளோ சத்தியங்கள் கேட்குறோமோ அந்த கேட்கறதுல ரொம்ப தீவிரமாக ஆர்வமாக இருக்கணும். ஸோ ரொம்ப அப்படி தீவிரமாக ஆர்வமாக இருக்கும் பொழுது தான் நிறைய சத்தியங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கேட்க முடியும். ஏன் நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, ஏன் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயரில் 5ஆம் அதிகாரம் சொல்கிறாருன்னா, பின்னால் காலத்தை பார்த்தா
அப்படி சொல்லுவார். பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவார். ஸோ திடமான ஆகாரத்தை சாப்பிடணும்னு சொல்லுவார். ஸோ அதனால் கேட்கறது நம்ம ஒரு ஒரு நல்ல சுறுசுறுப்பான ஒரு ஒரு இருதயத்தோட, உற்சாக மனதோட, சோர்வில்லாமல் நாம் சத்தியங்களை கேட்கும் பொழுது தான், சத்தியங்களை உட்கொள்ளும் பொழுது தான் நாம் திடமாக நிற்க முடியும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். ஸோ ஆவிக்குரிய பலமான ஆகாரத்தை நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி கேட்டால் தான் நம்ம அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம உட்கொள்ள முடியும். கேட்கும் பொழுது தான் இந்த செவிகளில் அந்த வார்த்தைகள் உள்ளே வரும் பொழுது தான் அது இருதயத்துக்குள்ளே போய், சிந்தைக்குள்ளே போய் கிரியைகளாக வெளிவரும். ஸோ இல்லைன்னா பாருங்கள், ஒரு நார்மலான ஒரு லைஃப் தான் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த கேட்கக்கூடிய ஆர்வம் கம்மியாயிருச்சு, நம்மளுக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சபைக்கு வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கே எல்லாமே தெரியுமே, நம்மக்கிட்டே எல்லா நோட்ஸும் இருக்குமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இப்போ தேவனுடைய ஆழமான காரியங்களை நாம் கேட்கும் பொழுது தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்கிறோம் பிரியமான சகோதர சொல்லு. ஸோ இப்படி வசனம் 11 நம்ம வந்து பார்த்துட்டு, ஸோ அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு இருந்த ஒரு மந்தமான ஒரு தன்மை, ஸோ அதை வந்து களையும் விதமாக பின்னால் வரக்கூடிய வசனங்களில் வந்து இங்கே பவுல் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த டல்னஸ், மந்தத்தன்மை நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். எப்பவும் டெய்லியும் சப்ஜெக்ட்டுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ டெய்லியும் சப்ஜெக்டாக பிரதர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கணும். ஸோ அந்த மந்தத்தன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் எம்மாவூர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த முயற்சிக்கிறாரு. ஸோ அவர் பேசினதை அவர்களால் அந்த சீஷர்னால் புரிந்து கொள்ள முடியல. ஸோ அப்போ கூட சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது அவர், அதாவது கிறிஸ்து, அந்த சீஷர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ 13லேருந்து 26 வரைக்கும் அந்த எம்மாவூருக்கு பயணமாகக்கூடிய அந்த அந்த நிகழ்வு இருக்கும். அதில் 25ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக, தீர்க்கதரிசிகள் மூலியமாக திருவுளம் பற்றியிருக்கிறார் தேவன். ஸோ கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களாக இருக்கிறோமா? ஸோ கேட்பதற்கு ஏற்ப கிரியைகள் காண்பிக்கிறதுல மந்தத்தன்மையுடையவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். ஸோ நம்மளை நாம் வெறுக்கணும், நம்மளை நாம் தாழ்த்தணும், நம்ம சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும், அனுதினமும் சிலுவை எடுக்கணும், சகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்றுக்கொண்டு வந்துக்கிற சத்தியத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த மந்தத்தன்மை, நம்ம ஏன் கீழ்ப்படியணும், நம்ம ஏன் சகிக்கணும், ஏன் அவங்க சகிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மளுக்குள்ளே வரக்கூடாது அன்புக்குரிய சகோதரர். ஸோ ஏன்னா இப்போ நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ அந்த கணக்கு நம்ம தேவன் கிட்ட கொடுப்போம். மற்றவர்கள் என்ன கிரியை செய்கிறாங்களோ அதற்குண்டான கணக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்க கரெக்டாக கணக்கு கொடுக்கட்டும், நான் கரெக்டாக கணக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கர்த்தர் அதைத்தான் அவன் சொல்கிறார், நான் எப்படி சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறனோ அதுபோல் நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது போல் ஒரு மந்த இருதயம் இருந்தால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய பலன்களை, அந்த ஒரு ஆகாரங்களை நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ தேவனுடைய ஆழமான சத்தியங்கள் நம்முடைய சிந்தனைக்குள்ளேயே போகாது. ஏன்னா மந்த இருதயம் அப்படிங்கிறது புத்தி இல்லாத ஒரு தன்மை, ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஸோ அப்படி முட்டாள்தனமான விஷயம் நம்மளுக்குள்ள இருந்துருச்சு அப்படின்னா அந்த தேவனுடைய சத்தியங்களே நம்மளுக்குள்ள என்ன பண்ணாதுன்னா நினை கொண்டு இருக்காது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அதை சொல்லித்தான் அங்கே வந்து எச்சரிக்கிறார். ஸோ இதை நம்ம கவனிக்க, இந்த வசனத்தை குறித்து மேலும் நம்ம படிக்கும் பொழுது பாருங்கள், ஐஆர்வி தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இங்கே கவனிக்கிறோம், இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் அதிகமாக பேசலாம், நீங்கள் கேட்பதில் மந்தமாக இருப்பதனால அதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறது எனக்கு கடினமாக இருக்குது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஊழியக்காரராக இருக்கிறாரு, நல்ல நாலேஜ். ஸோ அது சம்மந்தமாக அவர் வந்து பேசும் பொழுது, ஏன்னா பேதுருவெல்லாம் சொல்கிறாங்களா, அவர் பேசுகிறதுல சில விஷயங்கள் எனக்கே வந்து புரிந்து கொள்வதற்கு ரொம்ப அரிதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ ரொம்ப அவர் நாலேஜாக பேசும்பொழுது ஏதோ அதுக்கு கொஞ்சமாவது ஈடு கொடுத்து இவங்க வரணும் இல்லைங்களா? ஆனால் அந்த அளவுக்கு கூட அவங்க ஈடு கொடுக்க முடியாமல் மாம்ச பிரகாரமான சிந்தையோடய அவங்க வந்து இருக்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, நீங்கள் கேட்குறதுல மந்தமாக இருக்கிறதுனால அதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறது எனக்கு கடினமாக இருக்குது. எவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருந்தார். நம்ம இந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து பார்த்து வரோம் இல்லைங்களா?
தேவதூதர்களை குறித்து பேசுகிறாரு, மோசேயை குறித்து பேசுகிறார், முற்பிதாக்களை குறித்து பேசுகிறார். ஸோ எல்லாத்தையுடைய கர்த்தர் பெரியவர் சொல்கிறார். அடுத்தது பிரதான ஆசாரியர் சொல்கிறார், ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசாரியன் சொல்கிறார், அதுக்கு மேட்ச் பண்ணி மெல்கி சேதேக்க சொல்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஸோ கேட்ட சத்தியங்கள் நிலைச்சிருக்கணும்னு சொல்கிறார். கேட்டவைகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக்கொள்ளுங்க, இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும்போது அவங்க எப்படி இருக்கான்னு சொல்லிவிட்டு மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒரு டல்னஸ் இருக்குது. நம்மளும் இதே ஒரு பாதையில் தான் இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து நம்மளும் இதே சத்தியங்களை தான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மந்தத்தன்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எச்சரிக்கப்படுறோம். ஸோ நம்ம கேட்கறதுல மந்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறது எனக்கு கடினமாக இருக்குன்னு சொல்கிறார். ஸோ கேட்பதில் மந்தமாக இருப்பதனால பாருங்க, குறிப்பாக எதிராளியோடைய அந்த ஞான தந்திரங்களும் கண்ணிகளும் மிகவும் நுட்பமாக இருக்கின்ற இந்த தீங்கு நாளில் இத்தகைய நிலை ஆபத்தான ஒன்று. எத்தகைய நிலைனா கேட்கறதுக்கு செவி கொடுக்க மறுக்கிறது. ஸோ கேட்கறதுக்கு செவி கொடுக்க மறுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஒன்று. ஸோ அந்த ட்ரெண்டை யார் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கார். அவர் ஆதியிலேயே மனுஷ கொலைபாதகனாக இருந்தார். தேவன் சொன்னதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் ஆதியிலேயே திட்டம் பண்ணி என்ன பண்ணிட்டார் சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கு எதிரடியாக மனுக்குலத்தை அவர் திருப்பிட்டார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ குறிப்பாக எதிராளியினுடைய ஞான தந்திரங்கள், அவர் ஞானமாக தந்திரம் பண்ணுவார். ஸோ கன்னிகள் மிகவும் நுட்பமாக இருக்கின்ற இந்த தீங்கு நாளை குறித்து சொல்கிறார். இந்த தீங்கு நாள் இப்போ நவ் வி ஆர் இன் ஈவில் டேஸ். ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தீங்கு நாளில் தான் இருக்கிறோம். ஸோ இத்தகைய நிலை ஒரு ஆபத்தான ஒன்றுன்னு சொல்லி நம்முடைய 7ஆம் தூதன் சொல்கிறார். ஸோ விளக்கி சொல்கிறது கூட எனக்கு அது கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ வெளிப்படுத்த கடினமாக இருக்கக்கூடிய தேவ திட்டத்தின் பல ஆழமான சத்தியங்கள் இன்னும் இருக்குது, மறைஞ்சிருக்கு. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ண முடியல, நான் கற்றுக்கொள்ள முடியல. தேவன் அதற்கு காலங்கள் கொடுக்குறார். ஸோ பல ஆழமான சத்தியங்கள் இருக்குது. மேலும் அடிப்படை கொள்கைகளை பற்றிய தெளிவான புரிதல் மற்றும் அவற்றின் மீது உள்ளான விசுவாசம் இல்லாதவர்களால் அவற்றை புரிந்து கொள்வது முடியாத காரியமாக இருக்குது. ஸோ பேசிக்லியே மூல உபதேசங்கள்லேயே ஒரு வித அவிசுவாசமோ அல்லது மந்தத்தன்மையுடையவர்களாகவோ அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியும்? ஸோ அதைத்தான் அங்கே குறிப்பிடுறார் பிரியமான சகோதர. ஸோ அதை சொல்லிட்டு அடுத்து எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்றார். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் அப்படின்னு சொல்றார். ஸோ திருவிவிலியத்தில் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்க, இவ்வளவு காலத்திற்குள் ஆசிரியர்களாய் இருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கடவுளுடைய வாய்மொழிகளின் அரிச்சுவடிகளையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுவது பால்தான், கெட்டியான உணவு இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், போதகராக ஆகியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றார். நீங்கள் காலத்தை பார்க்கும்போது நீங்கள் போதகராக இருந்திருக்கணும், ஆனால் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா பாலை உண்ணத்தக்கவர்களாகத்தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறித்து சொல்லும்போது அவர் கூட சொல்கிறார் பாருங்க. யாக்கோபு 3:1 என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாகன்னு சொல்கிறார். ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க, நீங்கள் காலத்தை பார்த்தா போதகராக இருக்கணும்னு சொல்லி. ஸோ யாக்கோபு சொல்கிறாங்க நீங்கள் போதகர் ஆகாமல் இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ 2 இடங்களினுடைய வசனங்களுடைய அர்த்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 15-16 சொல்கிறாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, நற்கந்தம். ஸோ தேவனுக்கு அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா கிறிஸ்துவினுடைய நற்கந்தமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு அழைப்பு தான் தேவன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அழைப்புக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நம்ம வரணும். ஸோ மேலும் சொல்கிறாரு பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ள மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பெற்றுக்கொண்ட அந்த ஒரு தேவனுடைய தெய்வீக ஊழியத்தை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஒரு எக்லிஷியாவுக்கு போய் அங்கே சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு கூட நம்மள யாருக்குமே தகுதி இல்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மளுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஸோ அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், ஒருத்தர் பேசுறதுக்கு தேவன் தான் என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா கிருபை கொடுக்கணும். அவர் தான் அலோவ் பண்ணணும்.
ஸோ அவர் தான் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ தேவன் அங்கீகரிச்சிருக்கணும். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, கேட்கிற ஜனங்கள்ல 2 வகையான ஜனங்கள் இருப்பாங்க. ஒன்று சத்தியங்களை கேட்டு கீழ்ப்படியாம போகக்கூடியவங்க. இப்படி கீழ்ப்படியாமை காண்பிக்கக்கூடிய ஜனங்கள் அழிவுக்குள்ள போயிடுவாங்க. என்னதான் சத்தியம் கேட்டாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஸோ இவங்க அழிவுக்குள்ள போயிடுறாங்க. 2வது வகுப்பார் எப்படி இருப்பாங்கன்னா, சத்தியங்களை கேட்டு கீழ்ப்படிதலை காண்பிக்கக்கூடிய வகுப்பார் அவங்க மகிமைக்குள்ள போயிடுவாங்க. ஸோ அவங்க தான் கிறிஸ்துவின் மனவாட்டியாக கூட இருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த 2 வகுப்பாராக மாறுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது, அந்த எக்லிஷாவில் பேசக்கூடிய அந்த சகோதரர் தான். ஸோ அந்த சகோதரர் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு கனமான ஒரு ஊழியமாக இருக்குது. ஸோ ஒருவரை ஜீவனுக்குள்ளே வழிநடத்துறதும், ஒருவரை ஒரு அபாத்திர நிலைமைக்கு வழிநடத்துறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே சப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய சகோதரர் தான். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சோர்களே, அதனால தான் இங்கே வந்து யாக்கோபு சொல்லிட்டாங்க, அநேகர் நீங்கள் ஆக்கினை அடைஞ்சிருவீங்க, போதகர் ஆகாமல் இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கேட்கறதுல ரொம்ப கவனமாக இருந்து ரொம்ப ஆழமான சத்தியங்களை கேட்டு நீங்கள் வந்து போதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ 2மே நம்மளுக்கு ஏற்புடையதாகத்தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை ஒரு சபையை சரியான வழியில் ஒரு பக்தி விருத்தியில் தேவனுக்கு பிரியமானபடி ஒரு சபையாக உருவாக்கணும். ஏன்னா நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் மூப்பர்களையும் ஏற்படுத்தினாங்க, சபைகளையும் ஏற்படுத்தினாங்க அப்போஸ்தலர்கள். ஸோ அந்த அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபங்கள் தான் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஆலோசனைகள் தான், எச்சரிப்புகள் தான், சத்தியங்கள் தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அவங்கெல்லாம் எப்படி இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அநேகரை நீதிக்குட்படுத்தக்கூடிய கனமான ஊழியத்தை அவங்க வந்து செய்தாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்லாக்கியம் தான் தேவ கிருபையில் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த ஒரு ஊழியத்தை நம்ம எவ்வளோ உண்மையாக நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஊழியராக போதகராக ஆகவே கூடாதா, அப்படித்தான் யாக்கோபு அங்கே குறிப்பிடுறாங்களான்னா அப்படி அல்ல. ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அந்த ஒரு ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஒரு ரோல் வந்து அந்த ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப கனமான ஒரு ஊழியம். ஸோ ரொம்ப வந்து ஒரு ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்குது. ஸோ அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து அந்த ஊழியத்தை நான் வந்து செய்யணும். இதில் நிறைய எச்சரிப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ஒரு ஊழியத்தில் நிறைய ஆபத்துகளும் இருக்குது. ஏன்னா நம்ம வசனங்களை சரியாக நிதானித்து பகுத்து போதிக்கணும். ஒரு வசனத்துக்கு கூட உன்னை கூட்டவும் கூடாது, உன்னை வந்து குறைக்கவும் கூடாது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. ஸோ அந்த ஒரு வசனங்களை நாம் பகுத்து போதிக்கும் பொழுது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஸோ ஆக்கினைக்கு உள்ளாகாதபடிக்கு அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் போதிங்கன்னு சொல்லித்தான் யாக்கோபு சொல்கிறாங்க. ஸோ நமக்கான எச்சரிப்பு இப்படியாகத்தான் இருக்குது அன்புக்குரிய சகோதரர். ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் முதலாவது நமக்கு தான். அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தான் அது வரும். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தான் வரும். அன்பை குறித்து நம்ம வந்து பேசுவோம். ஆனால் பேசி முடிச்சதுக்கப்புறம் அதுலேயே நம்மளுக்கு ஒரு 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 சோதனைகள் வரும். கோவப்படக்கூடாதுன்னு நம்ம வந்து பேசுவோம். பேசி முடிச்சதுக்கப்புறம் அதுலேயே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதுலேயே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சோதனைகள் வரும். ஆனாலும் பாருங்க, அதில் தேவனுடைய கிருபையை வாங்கி நாம் நிலைநிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ எனக்கு ஏன் இப்படி வருது, நான் இவ்வளவெல்லாம் ஊழியம் செய்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வு, ஒரு மந்தத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில்னா விசேஷமாக ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர்களுடைய வாழ்க்கை மற்றும் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், ஸோ ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கான எச்சரிப்பு நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, சத்தியத்துக்குள்ளே வந்து பல மாதங்கள் வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ போதனைகள் எவ்வளோ சத்தியங்கள் கேட்டாச்சு. ஸோ இன்னொருவருக்கு போய் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நம்ம ரெடி ஆகிட்டோமா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ அதே சமயம் அப்படி வளரலை அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு மீண்டும் அந்த ஒரு மூல உபதேசங்களை போதிக்க வேண்டியதாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம இந்த ஒரு அறுவடையின் ஊழியங்களை வந்து எப்படி செய்யணும்னா தொடர்ந்து செய்யணும், உற்சாகமாக செய்யணும், அதில் சோர்வு இல்லாமல் செய்யணும். பல நேரங்களில் அந்த நம்ம குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சகோதர சகோதரிகள் அங்கே அறுவடை ஒரு ஊழியத்தில் வரல அப்படின்னா சோர்வு வந்துடும். இவங்களுக்கு போய் நம்ம என்ன 4 பேர் 5 பேர்த்துக்கு போய் நம்ம போய் என்ன ஊழியம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உருவாகும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ எவ்வளோ பேர் எந்த நிலைமையில் நம்மளை தேவன் வச்சிட்டாலோ அந்த இடத்துல இருந்து தேவனுக்கு நற்கந்தமாக, கிறிஸ்துவினுடைய நற்கந்தமாக நாம் பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் நமக்கு உண்டான ஒரு ஸ்லாக்கியமாக தேவன் வச்சிருக்கார் பிரியமான சகோதர சகோதரி.
ஸோ நம்ம தொடர்ந்து அந்த ஒரு தேவனுடைய சத்தியங்களில் நாம் வளரக்கூடியவர்களாகவும் இருக்கணும். ஒரு மெச்சூரிட்டி காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு முதிர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பால் போன்ற ஆகாரத்தை நீங்க சாப்பிட வேண்டாம். ஸோ பலமான ஆகாரத்தை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா ஒரு மெச்சூரிட்டிக்கு வாங்கன்னு சொல்றாரு. பால் போல ஆகாரத்தை இன்னும் நீங்க சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. அப்படின்னா பலமான ஆகாரத்தை நம்ம வந்து சாப்பிடணும். அப்பதான் நம்ம ஒரு மெச்சூரிட்டியை, ஒரு முதிர்ச்சியை, ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியை நம்ம காண்பிக்க முடியும். ஸோ அநேக சத்தியங்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம். ஸோ அந்த உள்வாங்கின சத்தியங்கள் ஒரு வளர்ச்சியாக, ஒரு மெச்சூரிட்டியாக நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சத்தியம் கேட்குறோம், அநேக சத்தியங்கள் நம்ம வந்து உள்ள கேட்டுகிட்டே இருக்கிறோம், படிச்சுட்டே இருக்கிறோம் டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஆனால் அதனுடைய வளர்ச்சி என்ன, ரிசல்ட் என்ன, அதுதான் தேவன் வந்து பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேட்கிறோம் நிறையா, ஆனால் கேட்பதற்கேற்ப கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? ஸோ அதெல்லாம் தேவன் வந்து கவனிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஏன்னா காலம் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. ஸோ காலம் கடந்து சென்றுட்டு இருக்கு. அதுதான் நம்ம இன்னொரு மொழிபெயர்ப்பில் இனி காலம் செல்லாது அப்படிங்கிறதுக்கு இனி காலம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பில் இருக்கு. அப்போ குறைக்கப்பட்டிருக்குன்னா இனி காலம் கடந்து போகாது. ஸோ இன்றே ரட்சணிய நாள். ஸோ இன்னைக்கே நாம் என்ன பண்ணணும், நாம் திருந்தணும், மனம் வருந்தணும், மனம் திருந்தணும். ஸோ அதுதான் தேவன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ உபதேசங்களில் 2 வகை இருக்குது. ஒன்று பலமான ஆகாரம், இன்னொன்று பால் போன்ற ஆகாரம். ஸோ நம்ம எந்த மாதிரி ஒரு ஆகாரத்தை நாம் வந்து சாப்பிட்றோம்? தேவன் வந்து பலமான ஆகாரத்தை கொடுத்தார். அதே போல் பால் போன்ற ஆகாரமும் ஆரம்ப காலங்கள் கொடுத்தார். பேசிக் டாக்டரின்ஸ், மூல உபதேசங்கள், ஹவு டு ஸ்டடி பைபிள்லேருந்து எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ பலமான ஆகாரங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பேசிக் வந்து ரொம்ப முக்கியம், மூல உபதேசங்கள். ஸோ அதில் நாம் நன்கு வளர்ந்து நன்கு கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடைஞ்சு அந்த உலகத்தினுடைய விஷயங்களை நாம் தவிர்த்து தேவனுக்கு பிரியமானபடி வந்ததுக்கப்புறம் பலமான ஆகாரங்கள் நம்மளுக்குள்ள வரும் பொழுது நாம் திடன் கொண்டு நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்ட போல தேவனுக்கு நற்கந்தங்களாக நாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம் பாருங்க. நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது காலத்தை பார்த்தால் அப்படின்னா கடந்து போன காலத்தை பார்த்தா, நீங்கள் சத்தியத்தில் கழித்த காலத்தை வைத்து பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ நம்முடைய மனக்கண் முன்னால் பார்க்கணும் நம்ம எப்படி இந்த ட்ரூத்துக்குள்ளே வந்தோம். ஒரு நோட்டீஸ் அல்லது ஒரு போஸ்டர், ஒரு சகோதரிகளுடைய ஒரு அழைப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதன் மூலியமாக இந்த அழைப்புக்குள்ளே வந்திருப்போம். ஸோ கடந்து போன காலத்தை பார்த்தா, நீங்கள் சத்தியத்தில் கழித்த காலத்தை வைத்து பார்த்தா, நீங்கள் இந்த சிறப்புரிமைகளை பெற்றிருந்த காலத்தை வைத்து பார்த்தா, கிறிஸ்துவின் பள்ளியில் நீண்ட காலம் இருந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றார். ஸோ நீங்கள் அப்படின்னா இந்த சொல் பாலின வேறுபாட்டை அது வந்து காட்டுறதில்லை அப்படிங்கிறதையும் அங்கே வந்து சொல்றாரு. ஸோ போதகராக இருக்க வேண்டிய அப்படின்னா நீண்ட காலமாக கிறிஸ்தவர்களாக இருந்து கிருபையிலும் அறிவிலும் வளர அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்ட சிலரை குறிச்சிங்க அப்போஸ்தலனாகிய பவுல் விமர்சிக்கிறான்னு சொல்றார். ஸோ கிறிஸ்துவில் தாங்கள் இருந்த காலத்தை கருத்தில் கொண்டு விசுவாசத்திலும் உபதேசத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பலமாக இருந்து மற்றவர்களுக்கு கற்பிக்க தகுதி பெற்றிருக்க வேண்டிய சிலருக்கு இது ஒரு கண்டனமாக அமையுதுன்னு சொல்றார். ஸோ தேவன் தம்முடைய ஜனங்கள் அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போது மற்றவர்களுக்கு தம்முடைய சத்தியத்தை சொல்வதற்கு ஏதுவாக தகுதி அடைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கவனிக்கணும், இதுதான் அறுவடையின் சத்தியங்கள். ஸோ தேவன் தம்முடைய ஜனங்கள் எல்லாருமே அவரோடு உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்றாங்க பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது மற்றவர்களுக்கு தம்முடைய சத்தியத்தை சொல்வதற்கு தகுதி அடைஞ்சிருக்கணும். அப்போ மூல உபதேசங்களில் அவர்கள் வந்து நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஸோ புது சிருஷ்டிகள் அனைவரும் தங்களிலுள்ள நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். உங்களுடைய ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டால் தயங்காம நீடிய சாந்தத்தோட அவர்களை ஆதாயப்படுத்தும் விதமாக ரொம்ப அருமையாக ட்ரூத் சொல்லணும். பிலிப்பு சொன்னார் பார்த்தீங்களா, காந்தாகையினுடைய மந்திரிக்கு சொன்னார் இல்லையா, ஒரு சேரட் வண்டி ஓட 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 அப்படியே எல்லா சப்ஜெக்டும் சொல்லிட்டார். ஹவு டு ஸ்டடி பைபிள்லேருந்து எல்லாமே சொல்லிட்டு பேப்டிஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டார். அங்கே சேரட் வண்டி ஓடுது, பேசிக் சப்ஜெக்டும் ஓடுது. சேரட் வண்டி நிற்கிது, பக்கத்தில் தண்ணி இருக்குது. அங்கே மந்திரி கேட்குறாரு, நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஏதாவது தடை இருக்குதா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு தடையும் இல்லை, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலான்னு சொல்லி அங்கே பிலிப்பு சொல்கிறாங்க. ஸோ பிலிப்பு சப்ஜெக்ட் எடுத்தால் எப்படி இருந்திருக்கும். ஸோ அப்படித்தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் ஞானமாக பயன்படுத்தணும். அதே போல் நம்முடைய நம்பிக்கை நாம் எப்படி உங்களுடைய ட்ரூத்து தான் என்னன்னு கேட்கும் பொழுது நாம் அதை வந்து அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். அதுதான்
சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குண்டான பாதரட்சைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இருக்கக்கூடிய அளவிற்கு தங்கள் பிதாவினுடைய வார்த்தையில் தேறினவர்களாக நம்ம வந்து மாறணும். அப்போ தேறினவர்களாக மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்கணும், நிறைய கேட்கணும். நிறைய கேட்டால் தான் நிறைய பேச முடியும். அப்போ நிறைய பேசணுங்கிறதுக்காக கேட்கறது இல்லை. அன்புக்குரிய சார் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேசணுங்கிறதுக்காக நம்ம வந்து கேட்கக்கூடாது. ஸோ நம்முடைய குணலட்சணத்தினுடைய அபிவிருத்தி, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, முதிர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து கேட்கணும். ஸோ முதலாவது நம்முடைய ரட்சிப்புக்கு யார் தான் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. முதலாவது நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம தான் பொறுப்பு. அப்போ நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி பண்ணிக்கொள்ளணும். ஸோ நமக்கு தேவன் ஒரு சத்தியம் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா அதை மற்றவர்களுக்கு சொல்வது இரண்டாவது இருந்துட்டாலும் முதலாவது அந்த சத்தியம் நமக்கு தான். ஸோ முதலாவது அந்த சத்தியத்தை நாம தான் கை கொண்டு நடக்கணும். அந்த சத்தியம் நமக்காக தான் தேவன் கொடுக்குறாங்க. ஸோ இருக்கக்கூடிய தங்கள் பிதாவின் வார்த்தையில் தேறினவர்களாக வந்து மாறணும். மற்றவர்களுக்கு சரியான அறிவுரைகளை வழங்குபவர்கள் போதிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கணும். ஸோ கர்த்தர் பல்வேறு அங்கத்தினரை கிறிஸ்துவின் சரீரத்தில் தம்முடைய சித்தத்தின்படி தான் வைத்திருக்கிறார். ஸோ தேவன் தான் கிறிஸ்துவனுடைய அவயத்தில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார்னு சொல்லி சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. தம்முடைய சித்தத்தின்படி வச்சிருக்கிறார். அவர் நினைச்சா கட் பண்ணி தூக்கி வீசிடலாம். ஸோ ஒரிஜினல் மரத்தையே, காட்டொலி மரத்தையே அவர் வந்து என்ன பண்ணிட்டார்? வெட்டி வீசிட்டார். நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் பெரிதான கிருபை நம்ம மேலே காண்பிக்கிறார். யாருனாலேன்னா கர்த்தரால். ஸோ கர்த்தர் தான் நமக்காக பரிந்து பேசுறதுடைய ஊழியத்தை அங்கே வந்து செய்துட்டு இருக்கிறாருங்கிறது நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அனைவரும் ராஜரீக ஆசாரியத்துவத்தின் அங்கத்தினர்கள் ஆவார்கள். மேலும் போதிப்பவர்களாக இருக்கணும். துன்புறுத்தல் நேரம் மீண்டும் வந்தால் அனைவரும் பிரசங்கிப்பதை தொடருவார்களாக. ஸோ ஒரு உபத்திரவம் அங்கே நேரிடும் பொழுது கூட பயமில்லாமல் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ பல்வேறு பிரிவுகளில் போதகர்கள் நிலையில் இருப்பவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருப்பவர்களிடம் நல்ல நோக்கங்கள் கொண்டிருந்தாலும் அவர்கள் போதிக்க வேண்டிய கோட்பாடு மற்றும் நடைமுறை குறித்து அறிவின்றி இருக்கிறாங்க. அவர்கள் தாங்களே ஆவிக்குரிய விஷயங்களில் குழந்தைகளாக இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க போதிக்கிறவங்க நல்ல ஒரு ஒரு முதிர்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறார். ஸோ அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ தான் மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்னா போதிக்க முடியும், அறிவுரைகள் சொல்ல முடியும். ஸோ அறிவுரைகள் சொல்கிறது கூட சத்தியத்தின் அடிப்படையில் சொல்லணும். ஸோ வசனங்களின் அடிப்படையில் சொல்லணும். ஸோ அதுதான் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை, நல்ல ஒரு புத்திமதியை கொடுக்கக்கூடியதாகவும் அங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சபை அமைப்புகளில் இருக்கக்கூடிய போதகர்கள் ஆவியினால் யார் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ளார்கள், யார் ஜெனிப்பிக்கப்பட இல்லை அப்படிங்கிறத வேறுபடுத்தி பார்க்க தவறும் போது அது அவர்களின் பராமரிப்பில் உள்ள உண்மையான குழந்தைகளை பட்டினி கிடக்க வைத்து வளர்ச்சி குண்டியவர்களாக்கி நஞ்சினை ஊட்டிட வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவங்க பால் குடிக்கிறோம். ஸோ அங்கே சபையில் ஒரு சகோதரருடைய ஊழியம் எப்படி இருக்கணும்னா மந்தை முழுவதும் இருக்கணும்னு சொல்லி பேதுரு எழுதுவாங்க. ஸோ உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்குன்னா மந்தை முழுவதும் அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஊழியம் சபை முழுவதும் இருக்கணும். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினர் மீதும் அந்த ஊழியங்கள் வந்து காணப்படணும் அப்படிங்கிறத அவர் வந்து குறிப்பிடுவார். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அல்லது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மேலே கவனம் செலுத்தாமல் விட்டுட்டா அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா குன்றி போயிடும், அது குறைவுபட்டுரும். ஸோ அவங்களுக்கு மேலும் வளர்வதற்குண்டான சூழல் அமையாது அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ தேவனுடைய வாக்கியங்கள் அப்படிங்கிறது உபதேசங்கள். அது கிறிஸ்துவனுடைய உபதேசம். ஸோ கிறிஸ்துவனுடைய போதனைகளாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மூல உபதேசங்கள். ஸோ அது அது அடிப்படை கொள்கைகள், அடித்தளமான உபதேசங்கள். ஸோ எபிரேயர் 6:1-2 பின்னால் நம்ம வந்து பார்க்கலாம். அதில் குறிப்பிடுவார். கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற இரத்தத்தின் மூலம் மீட்பும் அவருடைய இரத்தத்தில் விசுவாசம் வைப்பதன் மூலம் கிடைக்கும் அவரது பாவ மன்னிப்பு மட்டுமே நமது விசுவாசம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே உறுதியான ஒரு அடித்தளமாக இருக்குது. ஸோ இதுதான் பேசிக். நம்ம பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போதே சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் புண்ணியம் மட்டும் இல்லை, அவர் மட்டும் தன்னைத்தான் அங்கே வந்து கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை இல்லை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு மெயினான பேசிக். ஸோ அதுதான் ஒரே உறுதியான ஒரு அடித்தளமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய சத்தியத்தை குறித்து, நம்முடைய விசுவாசத்தை குறித்து கேட்டால் இதை சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கணும். ஸோ கர்த்தருடைய ஜனங்களில் பலர் விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்னவென்றோ, பிரதிஷ்டை அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன என்பதையோ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய காலங்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் பலர்
மூல உபதேசங்களை ஒருபோதும் அறிவுபூர்வமாக பெற்றுக்கொண்டதில்லை. அதிகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தின் நீர்த்து போன மூல கொள்கைகளையே திருப்தி அடைஞ்சிடறாங்க. தங்களுடைய சிந்தைகள் இன்னும் பூமிக்குரிய தளத்திலேயே காணப்பட்டு எளிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பவர்களால் தேவனுடைய ஆழமான விஷயங்களில் ஈடுபடும் நிலையில் காணப்பட முடியாதுன்னு சொல்றாரு. இதே ஒரு கருத்தை இங்கே யோவான் சொல்லும் பொழுது, யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றாரு, பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை சொன்னா எப்படி உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும்? பூமிக்குரிய விஷயங்களையே புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மந்த இருதயம் உள்ளவர்களாக மந்தமான ஒரு நிலைமையில் இருந்துட்டோம் அப்படின்னா பரம காரியங்கள் நம்மளுக்கு எப்படி புரியும்? ஸோ அப்போ அந்த கிருபை யார்கிட்ட தான் கிடைக்குன்னா தேவன்கிட்ட தான் கிடைக்கும். அப்போ நம்ம அதை எப்படித்தான் வாங்கணும் அப்படின்னா ஜெபத்தில் தேவன்கிட்ட நெருங்கி இந்த பரத்துக்குரிய காரியங்களை புரியும்படி அந்த ஒரு ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஸோ பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது அது சுத்தமுள்ளதாயும், ஸோ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருக்குது அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஞானம். ஸோ அந்த ஞானத்தை கேட்டு நம்ம வாங்கணும், தேவன்கிட்ட கிருபையை வாங்கணும். ஸோ அதான் அவன் சொல்றார். ஸோ நம்ம அந்த பரம காரியங்களில் நம்முடைய சிந்தனையை செலுத்தணும் அப்படின்னு சொல்றார். ஸோ சத்திய ஊற்றிலிருந்து சிறிது காலமாக பருகி கர்த்தருடைய மேஜையில் தூய்மையான கலப்படமற்ற ஊட்டமளிக்கின்ற ஆகாரத்தை புசித்து வருபவர்கள் மூல உபதேசங்களில் முழுமையாக நிலைநிறுத்தப்படணும். ஒரு பொதுவான விஷயமாக கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருப்பவர்கள் வார்த்தையின் சுத்தமான ஞானப்பாலை நாடுவதை குறித்து போதுமான அக்கறை காட்டுறதில்லை. அதே சமயம் பெரியவர்களில் பலரும் அவர்கள் முன் அசுத்தமான பாலை வைக்கும்படியும் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்றார். ஸோ அவர்கள் வீண் தத்துவங்களில் சிக்கிக்கிறாங்க. மேலும் அவர்களின் ஆவிக்குரிய நிலை மிகவும் மோசமான நிலையில் காணப்படுது. இன்றைய நிலைமைகளும் அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்றார். ஸோ பலமான மற்றும் முக்கியமான உபதேசங்களை உட்கிரகிப்பதற்கு சபை அமைப்புகள் அறிவிலும் கிருபையிலும் போதுமான அளவு வளர்ச்சி அடையல. நாம் கிருபையின் மேல் கிருபையிலும் அறிவின் மேல் அறிவிலும் வளரணும். ஸோ நமக்கு அதுதான் ஒரு ஆலோசனையாக கொடுக்குறார். ஸோ நம்ம கிருபையின் மேலே கிருபையிலையும் அறிவின் மேலே அறிவிலையும் நம்ம வளர வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இருக்குது. ஸோ கர்த்தருக்காக வைராக்கியம் இல்லாததாலும் உலக பிரகாரமான ஆவியின் விளைவாகவும் அப்போஸ்தலரின் காலத்தைப் போலவே இன்றைய பெரும்பாலான கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் இந்த தேவை இருக்குதுன்னு சொல்றார். ஸோ கர்த்தருடைய அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுடைய குணலட்சணத்தை வளர்ப்பிலும் தங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை மதித்துணர்வதிலும் நாம் மிக குறைந்த வெற்றியைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஸோ நாம் சில சமயங்களில் மற்றவர்களையும் நம்மையும் பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஸோ நம்ம பலமான ஆகாரம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா, பலமான ஆகாரம் அப்படிங்கிறது சகோதரர் சொல்லும் பொழுது ப்ரெசன்ட் ட்ரூத்துன்னு சொல்றார், தற்கால சத்தியம். ஸோ நம்ம லவோதிக்கேயன் சபையில் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம்னா கடைசி காலத்துக்கே உண்டான எச்சரிப்பின் சத்தியங்களை நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும், காலத்தை பார்க்கணும், நம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ளணும், நம்முடைய அழைப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இது மேம்பட்ட ஒரு சத்தியமாக இருக்குது, அட்வான்ஸ்டு ட்ரூத்து. ஸோ இது டீப்பான சத்தியமாக இருக்குது, ஆழமான சத்தியங்களாக இருக்குது. நமது கர்த்தரின் பிரசன்னம் மற்றும் தற்போது நடைபெற்று வரும் அறுவடை வேலை. ஸோ தேவனுடைய மகிமையான திட்டத்தை சொல்லும் பொழுது தங்களுக்கு செவி கொடுப்போர் தங்களை விட அதை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை பலர் மறந்து விடுறாங்க. ஸோ ஒருவர் அவர்களுக்கு மீண்டும் அடிப்படைகளை போதிக்க வேண்டி இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையானது அனைத்து தரநிலையில் காணப்படும் கிறிஸ்துவர்களின் பல்வேறு தேவைகளுக்கேற்ப ஆகாரங்களை தன்னகத்தே அது பெற்றிருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அங்கே சொல்றார். ஸோ அவங்க பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறாங்க. அப்போ பால் அப்படிங்கிறது எளிய சத்தியங்கள். ஸோ பின்வரக்கூடிய அந்த ஒரு அடிப்படை உபதேசங்கள் கவனிக்கும் பொழுது தேவ சாயல் காணப்பட்ட மனிதனுடைய ஆதி பரிபூரணம், வீழ்ச்சி, மரண தண்டனை, ஆதாமினுடைய மீட்பு மற்றும் அவரில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட சந்ததி, ஸோ தேவனுடைய ஏற்ற கால உண்மையான விடுதலை, ஸோ குழந்தைகளுக்கும் மற்றும் கலைகள் வகுப்பாருக்கும் போஷிக்கப்படும் நீர்த்து போன மற்றும் கலப்பட வகையான அந்த விஷயங்கள் அல்லன்னு சொல்றாரு. அதனால தான் அவன் சொல்றாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சையாருங்கன்னு சொல்றாரு நமக்கு. ஸோ எப்படி மாம்சீக குழந்தைகள் பலமான ஆகார வகைகளால் திணறுவார்களோ அல்லது அவர்களின் செரிமானம் கெட்டுவிடுமோ, அதுபோல ஆவிக்குரிய குழந்தைகளும் வளர்ந்து குணலட்சணத்தை வளர்த்தி கொள்வதற்கும் தெய்வீக திட்டத்தை பாராட்டுவதற்கும் அவர்களுக்கு எளிமையான சத்தியங்கள் தேவை. ஸோ அந்த எளிமையான சத்தியங்கள் அப்படிங்கிறது தான்
ஒரு மறுரூபமாக்கப்படக்கூடிய சத்தியங்களாக இருக்குது. அதே போல இங்க சொல்றாரு, நம்முடைய சகோதரர் கூட சொல்றாரு, ரொம்ப அடிப்படையான சத்தியங்கள் அவங்க நன்கு வளரக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்றார். ஸோ மிகச்சில கிறிஸ்தவர்களே தேவனுடைய வார்த்தையின் பால் ஆகாரத்தை சரியாக பயன்படுத்தி அதன் மூலம் தற்கால சத்தியத்தின் பலமான ஆகாரத்தை பயன்படுத்தவும் பாராட்டவும் ஏதுவாக வளர்ச்சி அடைத்துக்க. அது ரொம்ப சொற்பந்தான். ஸோ பலமான ஆகாரம் முக்கியம்தான். ஸோ அதுக்காக பால் ஆன ஆகாரங்கள் வேண்டாமா அப்படின்னா அதுவும் முக்கியம்தான். மூல உபதேசங்கள், பேசிக் டாக்டரின்ஸ் அதில் நல்லா வளரணும். அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரர்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக், அதுக்கப்புறம் ஜென்ரல் சப்ஜெக்ட், அப்புறம் அட்வான்ஸ், அப்போ தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையான கிறிஸ்தவர்களில் சிலர் மட்டுமே குழந்தை பருவ வளர்ச்சி நிலையை தாண்டி சென்றிருக்கிறாங்க. ஸோ இன்னும் பலமான ஆகாரத்தை ஜீரணிக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. ஒரு போதகர் ஞானமுள்ளவராக இருக்க வேண்டும். மேலும் எந்த வகையான மற்றும் எந்த அளவிலான சத்திய ஆகாரம் ஊட்டம் அளிக்குமோ அவற்றை மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ சபைக்கு ஏற்ற கால சத்தியத்தின் மூலம் போஷிக்கணும் ஒரு போதகர். ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கடைசி கால சபையாராக இருக்கிறோம் அப்படின்னா அந்த கடைசி காலத்திற்கே உரித்தான சத்தியங்கள் தேவன் கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்யத்திற்கே உரித்தான சத்தியங்கள் இருக்குது. ஸோ அந்த சத்தியத்தினுடைய விஷயங்களை சபையில் கொடுக்கணும். ஸோ அந்த சத்திய ஆகாரம் ஊட்டமளிக்கும் விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். ஸோ வளர்ந்தவர்களுக்கும் கூட எப்போதாவது ஒரு குவளை பால் ஆகாரம் நல்லது தான் அப்படிங்கிறது தான் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வளர்ந்தவங்களுக்கு ஒரு சில டைம் என்ன கொடுப்பாங்க, பால் ஆகாரம் தேவை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேசிக்கே நினைவில் இருக்கணும், அடித்தளம் இருக்கணும். ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து 13ஆம் வசனத்தை சொல்றாரு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த பழக்கம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கில் அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா. ஸ்கில் அப்படின்னா திறமை, தாளந்து. ஸோ இங்கே வளர்ந்து பால் உண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க குழந்தை போல இருக்கிறதால தேவனுடைய வசனங்களினுடைய அர்த்தங்கள், சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை அவர்கள்கிட்ட இல்லாமல் போயிடுது. ஸோ இது நம்ம நன்கு உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சொல்லணும். ஸோ திருவிழியத்தில் இந்த வசனத்தில் கவனிக்கும் பொழுது, பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தை தான். நீதி நெறி பற்றிய படிப்பினையில் அவர் தேர்ச்சி அற்றவர். ஸோ அழக்கூடிய அந்த ஒரு குழந்தைக்கு தான் தனக்கான ஆகாரத்தை போய் எடுத்துக்கொள்ள முடியுது. ஸோ வளர்ந்தும் இந்த குழந்தை நிலையில் இருக்கக்கூடியவங்க மற்றவர்கள் மூலம் நமக்கு என்ன ஒரு ஆகாரம் கிடைக்கக்கூடிய நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணரணும். ஸோ வளர்ந்தாலும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு சத்தியங்களை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்க வந்து இருக்கணும். அதே போல் அந்த சத்தியங்களினுடைய விஷயங்களை புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுதான் ஒரு மெச்சூரிட்டியை நோக்கி அவங்கள வந்து முதிர்ச்சியை நோக்கி அவங்கள கொண்டு போகும்னு சொல்லி நான் வந்து பார்க்குறோம். ஸோ ஒருவர் தேவனுடைய திட்டங்களையும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான காரியங்களையும் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சூழலுக்குள்ளே எதுதான் கடந்து போகும், கூட்டிகிட்டு போகும் அப்படின்னா அந்த கேட்கக்கூடிய சத்தியங்கள் தான். ஸோ அதைத்தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஸோ அதுதான் இங்கே சகோதரர் மீண்டும் குறிப்பிடுறார். பாலை மட்டும் உண்கிறவன் கிறிஸ்துவின் உபதேசத்தின் ஆரம்ப நிலையினுடைய அந்த கொள்கைகள். ஸோ இன்னும் சபை பிரிவுகளில் கட்டுண்டு கிடக்கும் உண்மையான தேவ பிள்ளைகள் கூட ஒருபோதும் பலமான ஆகாரத்தை உண்ணாமல் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை உண்கிற வெறும் குழந்தைகளாக மாத்திரம் இருக்கிறாங்க. ஸோ ஆவி உலகத்தை குறித்து கூட அங்கே வந்து சொல்கிறார். ஸ்வீடன் போஜினிசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆவியுலக தொடர்பு. ஸோ கிறிஸ்துவ அறிவியல் மற்றும் பிரம்ம ஞானம் போன்றவை. ஸோ இதெல்லாமே வந்து பலரை ஏமாற்றும் பெரும் சக்தியை கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஏனெனில் சிலர் பால் மறந்தவர்களாக கூட இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய தவறான விஷயங்கள் கூட இன்றைக்கி இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நாம் சிக்காதபடி நம்மளை நாம் சரி பண்ணிக்கொள்ளணுங்கிறத இங்கே வந்து சகோதரர் எச்சரிக்கிறார். ஸோ தேவனுடைய ஆவியால் ஜனிப்பிக்கப்பட்ட ஒருவர் முதலில் குழந்தையாக மட்டுமே இருக்கிறார். அவங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தை. ஸோ பெயரளவிலான கிறிஸ்தவர்கள் வீசுகின்ற ஒவ்வொரு உபதேச காற்றுகளாலும் அலக்களிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படக்கூடியவங்க. உண்மையான கிறிஸ்தவர்கள் மத்தியில்
சிலர் வந்து பால் மறந்தவர்களாக இருக்கிறாங்க. பெயர் சபையில் உள்ள சில கிறிஸ்தவர்கள் மனரீதியாகவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியாகவோ தாங்கள் சுற்றி வைக்கப்பட்ட அந்த ஒரு குழந்தைக்குரிய சுற்றி வைக்கப்பட்ட சீலைகளில் இருந்து வெளியே இருக்கிறாங்கன்னு சொல்றேன். ஸோ குழந்தை அப்படிங்கிறது அது வளர்ச்சி அடையாத ஒரு ஆவிக்குரிய குழந்தை. ஒருபோதும் பெரிய வளர்ச்சி அடைந்த மனிதனாக அது வந்து ஆக முடியாது. அவன் ஒருபோதும் ஒரு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் ஆக முடியாது. சிலர் இப்போது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் ஜீவித்தாலும் தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்தில் காணப்படுவதில்லைன்னு சொல்றாரு பாருங்க. ஸோ இதெல்லாம் சபைகளில் இந்த ஒரு அழைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. இப்போது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக ஜீவித்தாலும் தற்கால சத்தியம் ரொம்ப முக்கியம். ஸோ தற்கால சத்தியத்தினுடைய வெளிச்சம் அங்கே வந்து இருக்கணும். ஸோ தேவன் மற்றும் அவரது திட்டம் பற்றிய முதிர்ச்சியற்ற கருத்துக்களை கொண்டிருக்கும் சிலர், ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையாதிருக்கும் சிலர், இவங்கெல்லாம் குழந்தைகளாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ தேவன் தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்த விரும்பக்கூடிய சிறு பிள்ளைகள் என்று இயேசுவால் குறிப்பிடப்பட்ட வகுப்பாருடன் இந்த குழந்தைகளை நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஸோ நாம் எப்போதும் குழந்தைகளாக இருக்கணும் என்பதிலும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, குழந்தைகளைப் போல சாந்தம் மற்றும் எளிமையுடன் இருக்கணும். ஸோ நீங்கள் குழந்தைகளைப் போல மாறினாத்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. அப்படின்னா குழந்தைக்கு தான் எந்த விதமான சூதும் இருக்காது, ஒளிவு மறைவு இருக்காது. ஸோ ரொம்ப வெளிப்படையாக இருக்கும். உடனே மன்னிக்கும் குணம் அங்கே இருக்கும், கோவித்து கொள்ளாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யம் அங்கே வந்து இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ குழந்தைகளைப் போல சாந்தம் மற்றும் எளிமையுடன் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். ஸோ தேர்ச்சியற்றவர் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துவதில் தேர்ச்சி இல்லாமலும் அவருடைய உபதேசங்களை குறித்து அறியாமையிலும் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் கிருபையிலும் அறிவிலும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கத ஒரு பூரண புருஷனாகும் வரைக்கும் முன்னேறும் போது கிடைக்கக்கூடிய பூரண சந்தோஷத்தை அடையாமல் போகிறாங்க. ஸோ நாம் தொடர்ந்து பாலுணவை மாத்திரம் சார்ந்து வாழக்கூடாது. மாறாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழ பழகிக்கொள்ளணும் கர்த்தர் போல. ஸோ இந்த தீங்கு நாளில் ஒருத்தர் நிற்க 1000 பேர் விழுவாங்கன்னு சொல்றார் சகோதரர். இந்த தீங்கு நாளில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற தீங்கு நாள். ஸோ இந்த தீங்கு நாளில் பாருங்க, ஒருவர் நிற்க 1000 பேர் விழுவாங்களாம். அப்போ 1000ல் ஒருவராக இருக்கணும், விழாமல் நாம் நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த கணக்கானவரை தேர்ச்சியற்ற குழந்தைகளாக இருக்கும் திரள் எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்றார். அதே சமயம் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர்ந்திருப்போரே ஒரு சிலராகவே இருப்பாங்கன்னு சொல்றார். ஏன்னா அவங்க தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள வளருவாங்க. அப்ப தலை எப்படி அந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகளில் வளர்ந்தாரோ அது போலவே அந்த சரீரங்களும் வளருவாங்க. ஸோ அவங்க தான் அந்த ஒரு சிலராக இருப்பாங்க. அவங்க தான் நிற்கக்கூடிய வகுப்பாராக கூட இருப்பாங்க. ஸோ அவங்களை குறித்து அங்கே வந்து சொல்கிறார். ஸோ நம்ம தேவனுடைய திட்டங்களினுடைய ஆழங்களை உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கே உரித்தான அந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வசனம் 14 எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் நாணோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த வசனம் ரொம்ப டஃப்பாக இருக்கு. இந்த வசனம் ரொம்ப டஃப். ஸோ இன்னும் மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம் பாருங்க. பலமான ஆகாரம். ஸோ பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் நாணோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்னா பாருங்க, ஒரு பெரிய விருந்து இருக்குது, அதில் குழந்தைகள் இருக்கிறாங்க, பெரியவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதில் பந்தி பரிமாறுறாங்க. ஸோ குழந்தை என்ன பண்ணுதுன்னா தனக்கான உணவை, அது குழந்தைக்கு என்னதான் தேவை அப்படின்னா அது பிரியாணி தேவையான பிரியாணி தேவையில்லை, அதுக்கு ஸ்வீட் தேவையான ஸ்வீட் தேவையில்லை. குழந்தைக்கு என்னதான் தேவை? பால். ஸோ பாலை தான் அது தேடும். ஒருவேளை அங்கே பால் போன்ற கலரில் வேற ஒரு 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 பாட்டில் இருக்குது, வேற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷ பாட்டிலே இருக்குதுன்னு வைங்க. ஸோ உடனே அது பால் அப்படின்னு நினச்சி அது வந்து குடிச்சிடும். ஆனால் அதில் எழுதியே வச்சிருந்துட்டாலும் அது வந்து கெட்டது நல்லது அதுக்கு தெரியாது. ஸோ அதுபோல் இங்கே பாருங்க, சத்திய வசனத்தில் வளராத ஒருத்தரால் நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி பகுத்து பார்க்க முடியாது. அதே சமயம் நன்கு வளர்ந்த ஒருவர், இப்போ ஒரு பெரியவர் இருக்கிறார், ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், விருந்தில் இருக்கிறார் அப்படின்னா தனக்கு முன்னால் வைத்திருக்கக்கூடிய உணவு என்னங்கிறத அவரால் உணர்ந்து கொள்ள முடியும்.
அதே போல் அந்த உணவு நம்முடைய உடம்புக்கு ஏற்றதாக இருக்குமா, அது செரிமானம் ஆகுமா, நம்மளுக்கு அது சரியாக வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது நல்லா நிதானமாக யோசித்து தனக்கு எது வந்து ஒத்துக்கும் ஒத்துக்காதுங்கிறதெல்லாம் நிதானித்து பார்த்து அவர் வந்து சாப்பிடுவார். ஒருவேளை அவருக்கு சுகர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகர் வரக்கூடிய விஷயங்களை அவர் வந்து தவிர்ப்பார். ஸோ இதுதான் தனக்கு நன்மை உண்டாகும் தீமை உண்டாகும் என்று ஆராய்ஞ்சு அவர் வந்து உட்கொள்றது. ஸோ சத்தியத்தில் வளர்ந்தவர்களும் இப்படித்தான் இருப்பாங்க. பால் போன்ற ஆகாரத்தை மட்டுமே சாப்பிடக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இவங்க அழைக்கப்பட்டவர்கள், இவங்க என் பிளான், அதாவது நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. ஆனால் வளர்ந்தவர்கள் நன்கு பகுத்தறியக்கூடியவர்கள், நன்மை எது தீமை எது என்று நன்கு பகுத்தறியக்கூடிய அந்த ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஞானோதரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மதே நிதானித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ நம்ம வந்து சாதாரண நிலைமையில் குழந்தைகளை போல இருக்கிறோமா, அல்லது நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி பகுத்தறியக்கூடிய ஞானமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? ஸோ இந்த நாட்களில் பாருங்கள், நம்ம அனைவருமே ஒவ்வொரு நிலைமையில் தான் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ யாரும் சமமான ஒரு வளர்ச்சி நிலையில் இல்லை. ஸோ அப்படி நாம் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு புரியக்கூடிய சத்தியம் மற்றவருக்கு நிச்சயம் புரியாது. அதை இன்னொருத்தருக்கு புரிஞ்சிருக்கக்கூடிய சத்தியம் இன்னொருத்தருக்கு புரியாது. ஸோ இதுக்காக நம்ம வந்து கவலைப்பட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு சத்தியமே புரியல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவலைப்படலாம்னா அப்படி இல்லை. ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போகணும். எப்படி போகிறதுங்கிறது தான் யாக்கோபு சொல்லும் பொழுது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ நம்ம யாருக்கிட்ட தான் கேட்கணும்? நம்ம முழங்கால் யாருக்கு முன்னால் தான் முடக்கணும் அப்படின்னா தேவனுக்கு முன்பாகத்தான். ஸோ அவர் தான் எப்படி கொடுப்பாரா? குறைவில்லாமல் கொடுப்பார். ஸோ ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்குமே அவர் எப்படி இருக்காருன்னா சம்பூர்ணமாக கொடுக்குறார், சம்பூர்ணர். ஸோ அப்படித்தான் இருக்கிறார், ஒருத்தரையும் கடிந்து கொள்ள மாட்டார். ஸோ தேவன் கிட்ட கேட்கணும், அப்போ அவர் வந்து தேவன் வந்து கொடுப்பார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் அப்படிங்கும் பொழுது தேவனிடத்தில் கேட்கணும். ஸோ தேவன் மகா பெரிய கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ இதைத்தான் அங்கே வந்து குறிப்பிட்டு வரார். ஸோ இப்படித்தான் வந்து நிறைய ஆலோசனைகளை வந்து அந்த எபிரேயருக்கு, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து சொல்கிறார். அதே ஒரு விஷயம் தான் நமக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, அந்த பலமான ஆகாரம் முதலே நான் வந்து பார்த்தோம், அது தெய்வீக சத்தியம், தற்கால சத்தியம், ஆழமான காரியங்கள், ஏற்றகால போஜனம், இதெல்லாமே. ஸோ இந்த நாட்களுக்கே உரித்த அந்த ஒரு தனித்துவமான நிலைமைகளுக்காகவும் பரீட்சைகளுக்காகவும் திருச்சபையை பலப்படுத்துவதற்கு அதிகப்படியான பலமான ஆரோக்கியமான ஆகாரம் தேவைப்படுது. அதற்கேற்ப அது அதிக அளவில் வழங்கப்பட்டும் வருது. ஆசரிப்பு கூடாரம் பற்றிய தியானமானது பயிற்சியினால் முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கும் கூட பலமான ஆகாரமாக இருக்குது. மேலும் அதை முழுமையாக அசைப்படுவது இன்றியமையாதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். பூமியின் மாபெரிய யூபிலி பற்றின அறிவும் நமது கர்த்தர் இப்போது தம்முடைய களஞ்சியத்தில் இருந்து பரிமாறிக்கொண்டிருக்கும் மற்ற எல்லா விலையேறப்பெற்ற ஆரோக்கியமான உணவை பற்றிய அறிவும் பலமான ஆகாரத்தை அது போஷிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதே போல் இது குறிப்பாக கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருப்பவர்களுக்கானதல்ல. சர்வதேச ஞாயிறு பள்ளி பாடங்களில் என்ன செய்கிறார்கள் என்றால் அதுக்கு ஞாயிறு பள்ளி குறித்து சொல்கிறார். ஸோ வார்த்தையின் பால் ஆகாரத்தை பரிமாறி விடுறாங்க. இதனால் மிகவும் உயரிய சத்தியம் அங்கே எனும் பலமான ஆகாரத்துக்கான அனைத்து பசியும் அங்கே காணாமல் போயிருதுன்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் சுத்தமான பால் ஆகாரத்தால் போஷிக்கப்பட்டு கிறிஸ்துவ குணலட்சணத்தின் கணிசமான உறுதியையும் பலத்தையும் வளர்த்தி கொண்டவர்களுக்காகவே மிக ஆழமான சத்தியங்கள் அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய வார்த்தையானது நாளுக்கு நாள் அதிகமாக பிரகாசிக்கிற பாதையில் பயணிக்கும் யாத்ரீகர்களுக்கு ஒரு மாபெரும் உணவு களஞ்சியமாக இருக்குது. ஸோ அதில் குழந்தைகளுக்கு பால் ஆகாரமும் பெரியவர்களுக்கு பலமான ஆகாரமும் காணப்படுது. இவை மட்டுமல்லாது வெவ்வேறு காலங்களுக்கும் நிலைமைகளுக்கும் ஏற்ற ஆகாரமும் காணப்படுது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்தால் எல்லாத்துக்கும் அதில் சத்தியம் இருக்கும். நன்கு வளர்ந்தவர்களுக்கும் இருக்கும், வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கும், முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு இருக்கும், பரத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஆலோசனைகளுக்கு, இப்படி சகல விதமான ஆலோசனைகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. ஸோ கிருபையிலும் அறிவிலும் வளர்ந்து அந்த ஒரு ஆவிக்குரிய ரீதியில் முடிந்த வரைக்கும் விரைவாக பலவீனமான குழந்தை பருவத்திலிருந்து பலமான வயது வந்த பருவத்தில் கடந்து வரக்கூடியவர்களை நாடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நாம் தேவனுடைய வார்த்தையை புசிக்க புசிக்க இந்த வளர்ச்சி வரும்.
ஸோ தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க கேட்கத்தான் அந்த முதிர்ச்சியை நோக்கின அந்த வளர்ச்சி நம்மளுக்குள்ள ஏற்படும் சொல்லி சொல்றார். ஸோ நீண்ட காலமாக கிறிஸ்துவை அறியாத ஆரம்ப நிலையாளர்கள் தேவ திட்டத்தின் சத்தியங்களுக்கு அவங்க புதியவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுத்து திணறிக்க கூடாது, மூச்சடைக்க செய்யக்கூடாது. அவர்களால் ஜீரணிக்க முடிகிற எளிமையான சத்தியங்களை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கலாம். அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரர்கள் எப்படி இந்த பேசிக்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க தேவனுடைய கிருபையில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் எடுத்த உடனே அட்வான்ஸ் ட்ரூத் கொண்டு போய் ஒரு ஓப்பன் மீட்டிங் பண்ண எப்படி இருக்கும்? அது ஜீரணிக்க முடியாது. எடுத்த உடனே ஓப்பன் மீட்டிங்கில் திருத்துவம் பேசினா எப்படி இருக்கும்? அது ரொம்ப கஷ்டம். யுகா யுகத்தை குறித்து பேசினா அவங்களுக்கு புரியுமா? புரியாது. ஸோ அதனால தான் நம்முடைய சகோதரர்கள் தேவ கிருபையில் இப்படிப்பட்ட டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடுக்கமான பாதையில் நெடுநாள் இருந்தவர்களில் சிலர் புதிதாக பிரதிஷ்டை செய்தவர்களுடன் பேசும்போது அந்த பிள்ளைகளால் அழியாமை திருத்துவம் குறித்த சத்தியங்களை ஜீர்ணிக்க முடியுமா என்பதை அறியாமல் ஞானமற்ற வகையில் அவர்கள்கிட்ட அவற்றை எடுத்துரைக்க தொடங்குறாங்க. இது ஆரம்பத்திலிருந்து எல்லாரும் செய்யக்கூடிய தப்பத்தை சொல்றாரு. எடுத்த உடனே நாம் என்ன கேள்வி, உங்களுக்கு திருத்துவம் தெரியுமா? திருத்துவம்னா என்னன்னு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுமா? இதுதான் முதல் கேள்வியாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல வழியில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கென்று தேவ வார்த்தையில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய ஏராளமான உணவுகள் காணப்படுது. நிறைய சத்தியங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய மனநிலைக்கேற்ப சத்தியங்கள் எடுக்கணும். ஸோ சபையினுடைய ஆரோக்கியத்திற்கேற்ப, சபையினுடைய பக்தி விருத்திக்கேற்ப சத்தியங்கள் வந்து அங்கே எடுக்கணும். ஸோ அது கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேச்சாளர்கள் சொல்லுவாங்களே, அதாவது ஒரு பழத்தில் ஊசி அப்படியே குத்துவது போல, அப்படி குத்தி அவங்கள வந்து புரிய வைக்கணும், உணர வைக்கணும், ரியலைஸ் பண்ண வைக்கணும். ஒரு சத்தியம் பேசப்படுது அப்படின்னா அவங்க கேட்கக்கூடியவர்களும் பேசக்கூடியவர்களுக்கு அவங்களுக்குள்ள ரியலைஸ் பண்ணணும். ஸோ தங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணரக்கூடிய ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்குள்ள உருவாகணும். பிரியமான சொல்ல அதற்காகத்தான் சத்தியம் போதிக்கப்படுது. ஒரு சத்தியம் நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னா அந்த சத்தியம் நம்மளுக்குள்ள நம்மளுடைய நிலைமையை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கணும். ஸோ அதற்காகத்தான் நம்ம தேவன் அந்த சத்தியங்கள் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய ஒரு உணவுகளாக காணப்படணும். நிறைய இருக்குது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில். ஆனால் அவர்கள் முன்னேறி செல்லும் போது தேவ வார்த்தையின் பலமான ஆகாரத்தை உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ 2 விஷயம் சொல்கிறார். பால் வேணும் தான், அதே போல் அந்த பாலை வைத்துக்கொண்டு பலமான ஆகாரத்தை அவங்க வந்து சாப்பிடும்படி அவங்க கடந்து போகணும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சிலருக்கு விசுவாசம் அல்லது பொறுமை அல்லது விடாமுயற்சி போன்றவை தேவைப்படலாம். ஒவ்வொருவரும் அறிவிலும் அனுபவத்திலும் கணிசமான அளவு வளர்ச்சி அடையும் போது எந்த அம்சங்கள் தன்னுடைய குறைவுகளை நிறைவாக்கும் அல்லது பூர்த்தி செய்யும் என்பதை அவரால் நிதானிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முக்கியமான ஆவிக்குரிய சத்தியத்தை விளக்குவதற்காக அனைவரும் நன்கு அறிந்த சரீர பிரகாரமான போதனத்தை அடையாளப்படுத்துறாருன்னு சொல்லி சொல்றார். ஸோ நன்மை தீமை, அப்போ எது உண்மை, எது சரி, எது ஆதாயமானது அப்படிங்கிறதையும், சபையினுடைய மகிமையான பரம அழைப்பில் எது உள்ளடக்கியுள்ளது அப்படிங்கிறதையும், கிறிஸ்துவுக்கென்று முழுமையாக அர்ப்பணம் செய்வதில் என்னவெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு முக்கியமான காரியத்தில் இருக்கக்கூடிய உண்மைக்கும் தவறுக்கும் இடையே தெளிவான பகுத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை தெரியணும், நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு சிறுபிள்ளைத்தனமான மனமானது வேத வாக்கியத்தை தவறாக புரிந்து கொள்ளவோ அல்லது தவறான முடிவுகளுக்கு வந்துடுவதற்கு ஏதுவாக வசனங்களை இணைத்து பார்ப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதிர்ச்சி அடைந்த மனமோ இம்மாதிரி வேத வசனங்களை ஒன்று சேர்ப்பது தீங்கு விளைவிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளும் சொல்லி சொல்கிறார். ஸோ நன்மை தீமை. ஸோ அங்கே கால்வின் அப்படிங்கிறவர் குறித்து சொல்கிறாரு. ஸோ கால்வின் அவர்கள் சபை தெரிந்து கொள்வதை குறித்த உபதேசத்திலிருந்து நன்மையானதை பெறுவதற்கு பதிலாக அதிலிருந்து மிகவும் பொல்லாத உபதேசத்தை அவர் வந்து கொண்டு வந்தார். நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்லாம் படிச்சிருப்போம். ஸோ இன்னதென்று அப்படின்னா பகுத்தறியத்தக்கதாக, வேறுபடுத்தி பார்க்கத்தக்கதாக, வித்தியாசப்படுத்தி பார்க்கத்தக்கதாக வயதுக்கு வந்த பெரியவர்கள் எந்தெந்த உணவுகள் தாங்கள் உண்பதற்கு உகந்ததாக இருக்கும், எது நாவுக்கினியதாக இருக்கும், எது சிறந்த பலன்களை தரும் என்பவைகளை தீர்மானிப்பதற்கு தங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தி ஞானமாக தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். ஸோ அதுதான் இந்த பைபிள் விருந்தில் நம்மளுக்கு எது தேவையோ, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஸோ பாலே நாம் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னா சாப்பிட்ருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வேதாகம பாடங்கள் தொடர்பாக நாம் பயிற்சி அடையக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ முயற்சி செய்யும்
ஞானேந்திரியங்களை உடையவர்களாக, அப்படின்னா இடைவிடாமல் பயிற்றுவிக்கப்பட்ட ஞானேந்திரியங்களை உடையவர்கள். ஸோ சிந்தை மாத்திரமல்ல, இருதயமும் கூட சத்தியத்தில் புதியதாக ஆர்வத்தோடு வருபவரை அவராகவே வாசித்து பார்த்து சோதித்து பார்க்கும்படிக்கு உற்சாகப்படுத்துவது நல்லது. மேலும் அவர்களிடம் உரையாடல் மூலமாக அளவுக்கு அதிகமாக எல்லாவற்றையும் விளக்க முயற்சிக்க வேண்டாம். ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ரொம்ப அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் ஆகுறேன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படின்னா நம்மளை பார்த்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் விலகி போயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் இவர் வந்து பேசிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நம்ம ரொம்ப கவனமாக அந்த மாதிரி சகோதர சகோதரிகள் நம்ம வந்து கையாளணும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ முறையான தியானத்தின் மூலமாக, அதாவது வேதாகமத்தையும் வேதாகம பாடங்கள் எனும் தொகுதியையும் கையில் வைத்துக்கொண்டு திட்டத்தின் ஒவ்வொரு பகுதியாக எடுத்து ஒவ்வொரு வாக்கியத்தையும் தேவ வார்த்தையை கொண்டு நிரூபித்து தியானிப்பதன் மூலியமாக நாம் ஞானமடையலாம். ஸோ இப்போது இருக்கக்கூடிய ஏற்றகால போஜனத்தை பகுத்தறிந்து புரிந்து கொள்ளணும். அதே போல கிறிஸ்துவின் திருச்சபையில் பல்வேறு அளவிலான வளர்ச்சிகள் இருக்குது. உண்மையற்ற தன்மையால் தங்களுடைய கிரீடங்கள் இழந்த சிலருடைய இடத்தை பிடிப்பதற்காய் சிலர் இந்த கடைசி நாட்களில் உலகத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறாங்க. ஸோ தங்களுடைய கண்களுக்கு சத்தியம் என்னும் கண்களிக்கத்தை போட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றார். ஸோ பயிற்சியின் மூலமாக முயற்சிக்கப்பட்ட அவர்கள் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பரிபூர்ண பரிணாமவாதிகள் வேதாகமத்தை பற்றிய அறிவை முழுமையாக பெற்றிருப்பதும் இல்லை மற்றும் விஷயத்தை பகுத்தறிவுடன் சிந்தித்து பார்க்கிறதும் இல்லை. இன்றைய சிலர் தங்களுடைய ஞானேந்திரியங்களை அடிக்கடி பயன்படுத்தாமல் இருப்பதன் மூலமாக அதனை போதிய அளவில் பயிற்றுவிக்கிறதில்லை. எந்த மனிதனும் தன் சிந்தையிலும் செய்ய துணியாத ஒன்றாகிய நித்திய சித்திரவதையை சர்வவல்லமையுள்ள அன்பின் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்றாங்க. எந்த மனுஷனுமே ஒரு சித்திரவதை செய்வதற்கு யோசிப்பாங்க. அதான் இந்த நரகம் சப்ஜெக்ட் குறித்து தான் நம்ம வந்து இங்கே பேசுகிறோம். ஸோ நரகம் சப்ஜெக்ட் எடுக்கும்போது சகோதரர் குறிப்பிடுவாங்க, ஒரு குழந்தை தப்பு பண்ணிருச்சு, பையன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக தீ ஒரு பாட்டில் ஒரு எண்ணெயை ஊற்றி பெட்ரோலை ஊற்றி கொளுத்திடுவாங்களா? அவங்கள போட்டு வாட்டுவாங்களா? எந்த ஒரு தகப்பனுமே செய்ய மாட்டாங்க. ஸோ அப்போ அன்பே உருவான மகா பரிசுத்தமுள்ள தேவன் எப்படி செய்வார்னு சொல்லி சகோதரர் குறிப்பிடுவாங்க. ஸோ அதை தான் இங்கே நம்முடைய மூத்த சகோதரர் சொல்கிறார். ஸோ பெரும்பாலான பெயர் கிறிஸ்தவர்கள் மத சம்பந்தமான பாடங்களை பற்றிய சிந்தனைகளையே தவிர்க்கிறாங்க. குறிப்பாக பகுத்து பார்ப்பதை தவிர்க்கிறாங்க. இவ்வாறு அவர்கள் தெய்வீக ஏற்பாட்டை மீறுறாங்க. இப்படிப்பட்டவர்களை அதிகபட்சமாக கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக மாத்திரம்தான் கருதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது பூரண வயதுள்ளவர்களுக்கு தான் தகும்னா முழு வளர்ச்சி அடைந்தவர்கள், கிறிஸ்துவில் வளர்ச்சி அடைந்த மனுஷன், கிறிஸ்துவ முதிர்ச்சியை அடைஞ்சவங்க, இவங்க தான் பூரண வயதுள்ளவர்கள். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அடைந்த பூரண புருஷர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எபேசியில் படிப்போம். ஸோ இந்த பலமான ஆகாரம் வளர்ந்த பெரியவர்களுக்கு ஆனதாகும். கிறிஸ்துவில் இந்த பூரண வயதையும் பருவத்தையும் அடையும் போதுதான் படுக்கை மிகவும் குறுகியதாக காணப்படுகிறது. ஒரு மனிதனால் கால் நீட்டுவதற்கு அது நீளம் போதாததாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சகோதரர் சொல்கிறார். ஸோ நாம் ஞானத்தில் குறைவுபட்டிருக்கும் பொழுது நாம் பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய தேவனிடத்தில் வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இதுவரைக்கும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஒரு எச்சரிப்புகள் மூலியமாக சொல்லிட்டு வர்றார். ஸோ மெல்கிசேதேக்கை பற்றி தான் அங்கே வந்து பேசிட்டு வந்தார். ஆனால் இந்த 4 வசனங்கள் கவனிக்கும் பொழுது திடீர்னு எச்சரிப்புகளை அங்கே சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். ஸோ ஜனங்களினுடைய தவறுகளை திருத்தி அங்கே வந்து பேசுகிறார். ஸோ இப்படிப்பட்ட தவறுகள் நீங்கள் வந்து செய்கிறீங்க, நீங்கள் வந்து பலமான ஆகாரம் எடுக்கிறது இல்லை, பாலைத்தான் நீங்கள் வந்து உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீங்க, பாலவே சாப்பிட்ருக்கிறீங்க. பலமான ஆகாரம் வரும்பொழுது அதை நீங்கள் சாப்பிடணும், தவறுறீங்க. ஸோ நீங்கள் காலத்தை பார்த்தா போதகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்லிட்டு தான் வராரு. ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் மெல்கிசேதேக்கை பற்றி பாருங்கள், அந்த ஒரு பாயிண்ட் பார்த்துட்டாலே நம்மளுக்கு தெரியும். மெல்கிசேதேக்கை பற்றி தான் பேசிட்டு வந்தார், ஆசாரியத்துவத்தை தான் பற்றி பேசிட்டு வந்தார். திடீர்னு பார்த்தா திட்டுறார், எச்சரிப்பு கொடுக்குறார். நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தகுமா, இதெல்லாம் உங்களுக்கு தகுதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பேசுகிறார். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் 6ஆம் அதிகாரத்துலேயும் வரும். ஸோ 6ஆம் அதிகாரத்துலேயும் வந்து பேசுவார். திடீர்னு 7ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் மெல்கிசேதேக்கை பற்றி பேசுவார். ஸோ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 7ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கை பற்றி பேசுவார். ஸோ இது வரைக்கும் கேட்டதில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அதே போல் மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு நன்கு வளர்ந்திருந்தால் மட்டும்தான் நன்மை தீமை என்னதென்று பகுத்தறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு பூரண வளர்ச்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு பிரதான ஆசாரியன்
ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசாரியன் மெல்கி சேதேக்கே இந்த விஷயங்களும் இந்த 5ஆம் அதிகாரத்தில் பேசுறார். ஸோ நாம் பூரண வளர்ச்சிக்கு வரணும் அப்படிங்கிற சொல்றாரு. அந்த பூரண வளர்ச்சிக்கு வருவதில் ஒரு சில குறைபாடுகள் அவர்கள் மத்தியில் காணப்படுது. ஸோ அந்த குறைபாடுகளை குறித்து தான் 6ஆம் அதிகாரத்தில் அவர் பேச ஆரம்பிப்பார். நீங்கள் இப்படி இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி பேசி அநேக எச்சரிப்புகள் கொடுப்பார். ஸோ தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரம் முதற்கொண்டு நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.